ஸோ ஃபர்ஸ்ட் கல்யாண குணம் ரட்சகர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 2வது கல்யாண குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாபாவுடைய தனி ஒரு குவாலிட்டி. த சாய் வே. இந்த சாய் வேங்கிறது குவாலிட்டியா அப்படின்னு சொன்னோம்னா, பாபாவுடைய வழி தனி வழி அப்படிம்பாங்கல்ல. அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான். அவர் என்னது பண்ணாலுமே வந்து ஒரு வித்தியாசமாக அவர் வந்து பண்றது. ஸோ அது வந்து இந்த இந்த டாபிக் இந்த ஹெட்டிங் பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு த த சாய் வே அப்படின்ட்டே ஒரு தனி புக்கு போட்டிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்தது. இது கூட அ ம சுரேஷ் ஹவாரே சாருங்கிறவங்க இந்த புக் போட்டிருக்காங்க. இந்த புக்க எழுதின ஹவாரே சார் வந்து ஷிரடி சன்ஸ்தான்ல பழைய சேர்மனா இருந்தவங்க. இவங்க என்னுடைய என்னுடைய புக்குக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆஃப் மை லைஃப் சாய்பாபா புக்குக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டா வந்தாங்க. ஸோ, அதெல்லாம் என்னுடைய புக் இதில வந்து சொல்லுவேன். அந்த நேரம் தான் இந்த புக் வாங்குனது. ஸோ, இந்த சாய்வே அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்ப எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அது அதில கூட வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த டைம்ல அவங்க இருந்தாங்க. ஸோ, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாய் வேஸ் ஆர் நாட் லீனியர். ஸ்ட்ரெய்ட்டாவே இருக்காரு அவர் பண்றது. தே ஆர் கிறிஸ் காஸ் அண்ட் ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் இப்படி இப்படி போகும்பாங்கல்ல. அப்படி பாபாவுடைய வழி வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நடக்கதான் போதான்னு ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து இருப்போம். நடக்குமா? நடக்காதா? இவ்வளோ குழப்பம் வருதே! அப்படின்னு நினைப்போம். அது ஆனா பாபா வந்து பாபாவுடைய அந்த வழி தான் அப்படியே தவிர, நம்மள வந்து அந்த இடத்துக்கு ரீச் பண்ண வச்சிருவாரு. அதுதான் பாபாவுடைய வந்து ஸ்பெஷாலிட்டி. அது ரிலேட்டடா எனக்கு அதனுடைய நாமாவளி ரொம்ப கிடைக்கலனாலும், இது ஓரளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓம் மார்க்க பந்தவே நமக. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நமது வழிகாட்டியா இருக்கிறவர். அவருடைய அணுகுமுறை ஆனா எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அவருடைய செயல்முறை, வழிமுறை எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும் பாபாவுடையது வந்து. ஓம் ஸ்ரீ சாய் சர்வ பிஷ்ட பிரதாய நமக. அதாவது அனைத்து உயிரினங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவாரு. ஆனா எப்படி? அ அந்த வழிதான் தனி வழியா இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. கரடு முரடா இருந்த மாரி இருக்கும். ஆனா, எல்லாருடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேத்துவார் அப்படிங்கிறது. ஓகே. 3 பாபாவுடைய கல்யாண குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாபாவுடைய 3 கல்யாண குணம் த டிவைன் ஹீலர். இது முக்கியமா உள்ளது. அவரு வந்து பயங்கரமா உள்ள தெய்வீகமா குணப்படுத்துபவர் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான வியாதிகளா இருந்தாலும் குணப்படுத்துவாரு. ஸோ டிவைன் ஹீலர்ன்ட்டே ஒரு புக்கு குடுத்துருக்காங்கன்னா, அப்ப எப்படிலாம் அவரு வந்து சரிப்படுத்தி இருப்பாரு. அது ரிலேட்டடா உள்ள நாமாவளி என்னன்னு பார்த்தோம்னா, ஓம் ஆரோக்கிய ஷேமத்யாயே நமக. தனது பக்தர்களின் நல்ல மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பேணி அவர்களுக்கு உயர்ந்த பேரின்பத்தை வழங்குபவர். ஓம் தன மாங்கல்ய பிரதாய நமக. செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஏராளமாக பொழிபவர். ஓம் ருத்தி சித்தாய நமக. வெற்றி, செழிப்பு, செல்வ செழிப்பு ஆகியவற்றை வழங்குபவர் மற்றும் அனைத்து தடைகளையும் நீக்கி அனைத்தையும் நிறைவேற்ற உதவுபவர். ஸோ அந்த டிவைன் ஹீலர் ஹீலர்னாலே இப்ப ஹீலர்ங்கிற வார்த்தை ஓரளவுக்கு ஃபேமஸா இருக்கறனால எல்லாருக்கும் வந்து கூட தெரிஞ்சிருக்கும். எனக்கு கூட லாஸ்ட் வீக் ஃபீவர், ஸ்டொமக் அப்செட் எல்லாம் ஃபீவர் முடியவும் ஸ்டொமக் அப்செட். எனக்கு திருப்பி 2 டேஸ்ல ஷிரடி போக வேண்டியது இருந்துச்சு. எங்க அண்ணி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அதுவும் வந்தே பாரத்ல போனோம். மும்பைலேருந்து ஷிரடிக்கு. சேம் டே காலையில போயிட்டு திருப்பி உடனே ரிட்டர்ன் ஆகுற மாரி. ஸோ நான் எப்படிதான் ஆகப்போறேன்? சரியாயிருமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. ஆ நான் பாபாட்ட நெனச்சது இந்த பாயிண்ட் தான். பாபா உங்கள நான் டிவைன் ஹீலர்ன்ட்டு நான் சொல்றேன். அப்படிலாம் நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். என்னுடைய உடம்ப நீங்க கொஞ்சம் சரிப்படுத்தி குடுத்துருங்கன்னோனே, இட்ஸ் ரியலி வந்து ஆச்சரியம். எனக்கு அன்னைக்கே வந்து சரியாயிட்டு நான் அப்படி நெனச்சிட்டு இருந்த அன்னைக்கே வந்து, நீங்க வந்து அந்த காலத்துல சரிப்படுத்தியிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்னவோ சரிப்படுத்தியிருக்கீங்க. ஒரு ஒரு மிராக்குலஸா எனக்கும் சரிப்படுத்தணும். எனக்கு என்ன ஷிரடி வரணும், கெஸ்ட் வராங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். உண்மையாவே எனக்கு வந்து அடுத்த நாளே வந்து சரியாயிட்டு. ஆக்சுவலா அன்னைக்கே கொஞ்சம் நல்லா சரியாயிட்டு தான். அடுத்த நாளுமே கொஞ்சம் நல்லா கிளியர் ஆயிட்டு. அப்படி வந்து நீங்க மனசார நினைக்கிற பட்சத்துல, தேவை இருந்தா பாபா உடனே சரிப்படுத்துவார். அதுக்காக எல்லா நேரமும் உடனே சரிப்படுத்துவாருன்னு அர்த்தம் இல்ல. டிவைன் ஹீலர்ன்னு உடனே மேஜிக் அப்படியும் பண்ணியிருக்காரு. நெறைய கதைகள் வந்து அப்படியும் பண்ணியிருக்காரு. உடனே சரிப்படுத்துறதும் படுத்துவாரு. தேவை. அதுதான் நான் சொல்லிட்டேன் இந்த சாய் வே. அவருக்கு தெரியும்.
எப்போ, எந்த வியாதிய, எந்த நேரத்துல, எப்ப சரிப்படுத்தணும்னு தெரியும். நம்ம என்ன ஒரு பெட்டிஷன் போட்டு வைக்கணும். அவர்ட்ட சரணடைஞ்சிரணும். "காப்பாத்துங்கப்பா" அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவருக்கு தெரியும் அத எப்ப பண்ணணும். தேவைக்கு ஏத்தாப்புல சரிப்படுத்துருவார். ஸோ ஹி இஸ் அ பயங்கரமான டிவைன் ஹீலர். ஓகே. அடுத்த கல்யாண குணம் என்ன? வந்து ஒண்டரஸ் செயிண்ட். ஒண்டரஸ் செயிண்ட். ஒண்டரஸ் செயிண்ட் ஒண்டர் சொல்லுவோம்ல 7 ஒண்டர்ஸ்னா என்ன அர்த்தம்? அது எங்கேயுமே அதே மாரி இருக்காது. அப்படித்தானே 7 ஒண்டர்ஸ். அந்த பழைய 7 ஒண்டர்ஸ் என்னலாம் சொல்லுவாங்க. தாஜ்மஹால், கிரேட் வால் ஆஃப் சைனா இந்த இதெல்லாம் வந்து வரும்ல. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கவே முடியாது. 7 ஒண்டர்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒண்டரஸ் செயிண்ட்னா எப்படி? இவர மாதிரி அதிசயத்தக்க துறவின்னு சொல்லிக்கலாம் நமக்கு. இவர மாரி நீங்க வந்து பார்க்கவே முடியாது. உண்மையாவே பாபா வந்து அப்படி ஒரு ஒண்டரஸ் செயிண்ட் தான். அத வந்து மறுக்கவே முடியாது. அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் அப்படிதான் இருக்கும். அவர் பயங்கரமான ஒரு துறவி. நம்ம அவர பகவான் சொல்றோம். அவர் எல்லா பரிணாமமும் உண்டு. என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல அந்த பாயிண்ட்ட நான் சொல்லியிருப்பேன். அவர் ஒரு சித்தர், அவர் ஒரு துறவி, அவர் ஒரு அவதாரம். எல்லாமே கலந்தது தான் அவர். அவர் ஒண்டரஸ் செயிண்ட் அப்படின்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்கன்னா, அப்ப அவர் எப்படி எப்படி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அது வியக்கத்தக்க விஷயமா இருந்தனால தானே அப்படி ஒரு ஹெட்டிங்கே வந்து போட்டிருக்காங்க. இதை எழுதுனதும் நம்ம நரசிம்ம சுவாமி தான். ஸோ அவருக்கு வந்து துறவி அப்படிங்கிற பட்சத்துல அது ரிலேட்டடா உள்ள எல்லா சக்திகளுமே அவருக்கு தெரியும். அது ரிலேட்டடா உள்ளது கூட நம்ம பார்க்கலாம். ஓம் சித்தேஸ்வராய நமக. அதாவது ஒரு ஒரு சித்தர் பாயிண்ட்ல சொல்றேன்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். அனிமா, லெகிமா போன்ற 8 சித்திகளும் எல்லா திறனும் வாய்ந்தவர் அவர். ஓம் சித்த சங்கல்பாய நமக. தனது விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றுபவர். ஓம் யோகேஸ்வராய நமக. அனைத்து யோகிகள் அல்லது துறவிகளின் தலைவராக இருப்பவர். அப்புறம் பல ஓம் பகுரூப விஸ்வமூர்த்தியே நமக. பல தெய்வீக வடிவங்களை எடுப்பவர். ஓம் மனோவாக்க தித்ய நமக. அசாதாரணமான அல்லது குறிப்பிடத்தக்க பேச்சு மற்றும் சிந்தனை சக்தியை கொண்டவர். ஸோ அவருக்கு வந்து அப்படி ஒரு அசாதாரணமான ஒரு சக்தியே உண்டு அவர்ட்ட வந்து. பாபா வந்து பாபாவ அ ஃபாலோ பண்றாங்க. பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பாபா பக்கம் போயாச்சுன்னா, அ அவர விட முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து அசாதாரணமான ஒரு இது. அதுதான் சொல்றேனே ஒண்டரஸ் செயிண்ட். அவர் வந்து ஒரு ஒரு வியக்கத்தக்க ஒரு துறவி. அவர்ட்ட உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமா தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி ஒண்டரஸ் செயிண்ட் அப்படிங்கிறதும் அவருடைய முக்கியமான கல்யாண குணங்கள்ல ஒண்ணா நான் வந்து நினைக்கிறேன். அடுத்தது